Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரசமலாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி பசும்பால் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். பால் நல்லா பொங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு அரை எலுமிச்சைப்பழ ஜூஸ் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். எலுமிச்சைப்பழம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நமக்கு பால் நல்லா திரஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் இந்த அளவுக்கு நல்லா திரஞ்சு வந்துருச்சு. பால் நல்லா திரஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். வடிகட்டுறதுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒயிட் கலர் துணி விரிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம திரைச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துடலாம். பாலை சேர்த்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அப்போ தான் அதில் இருக்க புளிப்புத்தன்மை போகும். நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தனால அதில் புளிப்புத்தன்மை இருக்கும். 2-3 கிளாஸ் தண்ணி வச்சு இதை நல்லா அலசி விடுங்க. அப்போ தான் இதில் இருக்க புளிப்புத்தன்மை எல்லாமே போகும். இந்த மாதிரி நல்லா அலசி விட்டதுக்கப்புறமா 4 சைடு துணியுமே நல்லா டைட்டாக பிடிச்சி இதை ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ இது இந்த மாதிரி ஓரமாக வச்சாலாம். அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சதுக்கப்புறமா கையை வச்சு இந்த மாதிரி டைட்டாக தேய்ச்சி விடுங்க. பன்னீர் எல்லாமே நமக்கு அப்படி மாவு ஸ்டேஜுக்கு மாறி வர அளவுக்கு நல்லா தேய்ச்சி விடணும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு மாறி வந்திருக்கு. இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விடலாம். அதே மாதிரி கையை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கையை வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம கட் பண்ணி வைக்கிறதுனால ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு லைட்டாக இதை தட்டி விட போகிறோம். வடைக்கு அமுக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு சுகர் ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. 1 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். இது நமக்கு பாகு ஸ்டேஜில் ஆக வேண்டாம், சுகர் கரைஞ்சாலே போதும். இதை இப்போ நல்லா கலந்து விடலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் கரைஞ்சி அந்த பிசு தன்மை வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அதையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாமே உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இது அப்படியே டபுள் மடங்காக உப்பி வரணும். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டபுள் மடங்காக உப்பி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து அப்படியே வெளியே வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ராப்ரி ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். சைடில் இருக்க ஆடை எல்லாமே இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க.
இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்க்குறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் சுகர், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட ராப்ரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து ஒரு பீஸை கையில் எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரசமலாய் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.